நம்ம எல்லாருக்குமே ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். அதுலேயும் விண்டோ சீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும். அதில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜங்ஷனை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் விண்டோ சீட்லேருந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெயின் என்ன ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஒரு பொண்ணு ஓடியாரும். ஆனால் அது மனுஷி கிடையாது, பேய். மொத்த கிராமமும் ஒரே நாள் ராத்திரியில் காலி பண்ணிட்டு போன குல்தாராவை பற்றி ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு சாதாரண கிராமம் அவங்க ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு கஷ்டப்பட்டு போராடி கொண்டு வராங்க. கரெக்டாக 7 வருஷம் கழிச்சு அதே ஊர் மக்கள் எங்களுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வேணான்னு புறக்கணிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய பேய். பெகுன்கோடா ரயில்வே நிலையம் மேற்கு வங்காளத்தில் தான் இருக்குது. இந்த பெகுன்கோடா ரயில்வே நிலையம் பெகுன்கோடார் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸோ எதுவுமே கிடையாது, ரொம்ப சாதாரண கிராமம். இந்த ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அவங்க ஊருக்கு 1960 ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க. 7 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்திருக்காங்க. 1967 இந்த ஊருக்கு புதுசாக ஒரு ரயில்வே கார்டு போஸ்டிங்க்கு வராரு. இதுக்கப்புறம் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த மொத்த ஊரையும் கொலை நடுங்க வச்சிருக்கு. இந்த ரயில்வே கார்டு வேலைக்கு கொஞ்ச நாள் ட்ராக்கில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. இந்த ஊரை சேர்ந்த ஒரு சாதாரண பொண்ணு தான் அப்படின்னு நினச்சி கடந்து போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து அதே ட்ராக்கில் அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது, அது பொண்ணே கிடையாது, அது ஒரு பேய் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த ஊர் முழுக்க போய் சொல்கிறாரு. ஆனால் ஊரில் யாரும் நம்பலை. இது நடந்து சரியாக 1 வாரம் கழித்து அவர் மொத்த குடும்பத்தோடு சேர்ந்து இறந்து போகிறாரு. இது சூசைடோ கொலையோ கிடையாது. ஏன்னா இறந்து போனவங்களுக்கு சின்ன காயம் கூட இல்லையா, அவங்க முகத்தில் எதையோ பார்த்த பயம் மட்டும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டேஷனுக்கு யாருமே வேலைக்கு வர மாட்டுறாங்க. அதை மீறியும் போஸ்டிங் போட்டால் ரிசைன் பண்ணிட்டு வேலையை விட்டு போகிறாங்க. இப்போ தான் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த கார்டு இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த ரயில்வே ட்ராக்கில் அடிபட்டு செத்து போச்சான். அந்த பேய் அந்த பொண்ணு தான் அப்படின்னு ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வேணான்னு முடிவு பண்ணி மொத்தமாக புறக்கணிக்கிறாங்க. அதே நேரம் அந்த பொண்ணை அடிக்கடி அந்த ரயில்வே ட்ராக்கில் பார்த்ததாகவும் ட்ரெயின் ஓடக்கூடிய அதே வேகத்துக்கு அந்த பொண்ணும் ஓடுன்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரோ பேய் பிசாசுன்னு இந்த காலத்தில் போய் கதை விடுற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பயம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா இந்திய ரயில்வேவோட மேப்லேருந்து இந்த ஒரு ஸ்டேஷனை தூக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்திய ரயில்வேவால் கோஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் முத்திரையும் குத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை பேர் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரிஸோட சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.